அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A to Z வேர்ல்டு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பாலஸ்தீன் சுதந்திர நாடாக ஆகிறது எப்படி? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாலஸ்தீன் ஒரு 6-8 மாதத்துக்கு மேலேயே போராடிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஹமாஸு நிறையா குழு அதுக்கு துணையாக வைக்கிறாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். அது இதெல்லாம் நல்லா தான் சுக்ரி செய்யணும். ஒன்றேன்னா இந்த மாதிரி இருக்காங்க. முஸ்லீம் நாடு எவ்வளவு நாடு கை கட்டி நிற்கிது. அசிங்கமா இல்லையா? ஏன்னா இதில் வேற ஹிந்து மதம் கிறிஸ்டின் மதம் இதெல்லாம் பிரிக்குது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்களே. நம்மனா சொல்கிறதுக்கு தகுதியே கிடையாது. இந்த இஸ்லாம் மக்கள் சில பேர் சொல்கிறாங்க பாருங்கள், சொல்கிறதுக்கு தகுதியே கிடையாது. யார் நின்றா? ஏன்னா இஸ்லாமுக்குள்ளேயும் ஒத்துமை இல்லையே. இஸ்லாமை காப்பாற்றுறதுக்கே ஒத்துமை இல்லையே. மற்ற மதம் பிரிக்கிறாங்க, பிரிக்கலை. ஏன்னா ஒரு நஜாத்தார் இருக்கும். இதுலேயும் இஸ்லாத்துலேயே நிறையா பிரிவினர்ஸ் இருக்குது. அது போக இந்த பாலஸ்தீன் மக்களில் கொஞ்சமாச்சும் நிற்கிறோமா சொல்லுங்கள்? இஸ்லாம் நாடு எவ்வளோ நாடு இருக்குது, கொஞ்சம் நிற்கிறாங்களா? கிடையாது. அப்போ நம்மளும் சொல்லலாமா அந்த வார்த்தையை? நம்ம 2 கை தட்டினாதான் ஓசை கேட்கும். நம்ம ஸ்ட்ராங்காக இருந்திருந்தா இஸ்ரேல்கார உள்ளருவான் சொல்லுங்கள்? ஏன்னா சவுதி, துபாய் இந்த மாதிரி நாடுகள் இஸ்ரேல்கிட்டேருந்து ஜாமான் வாங்குறது அது நின்றும், வருமானம் கம்மியாயிரும், பொருளாதாரம் இருக்காது அப்படி சொல்லிட்டு பண்ணுறாங்க. தன்னோட குழந்த அடிபட்டிருந்தா, தன்னோட மனைவி, தன்னோட அம்மா இந்த நிலமையில இருந்தால் உங்களுக்கு அதை பார்க்கல கூட கஷ்டமா இல்லையா? அந்த பிள்ளையோட அழுகை சத்தமும் அம்மாவை தேடுறதா இருக்கட்டும், இரக்கம் இல்லை. இஸ்லாம் இதை தான் சொல்லி கொடுத்துருக்கான் கேட்குறேன். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதாக சொல்லியிருக்காங்களா? போராடி ஒரு 4 பேர் எத்தனை பேரை இஸ்லாத்தை பரப்புனாங்க. ஆனால் நம்ம பரப்பு கூட வேணாம், அந்த பரப்புனதை நம்ம காப்பாற்றணுமா சொல்லுங்கள்? ஏன்னா ஒரு மதத்தை இஸ்லாமாக மாற்றுறது எவ்வளோ பெரிய கஷ்டம். அதையே அப்போ அவங்க அந்த காலத்தில் செஞ்சுருக்காங்க. எவ்வளோ, அதுவும் 4னா அதிகமாக இல்லை, குறுகிய ஆள்லையே இவ்வளோ செஞ்சுருக்காங்கன்னா எத்தனை ஆண்டு போராடி. அப்போ நம்ம அந்த அளவுக்குனா வேணாம். ஜஸ்ட்டு அந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காப்பாற்றின இஸ்லாத்தை நம்ம நிற்கலை. பரப்பலாட்டியும் அந்த பரப்புனதை நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம்மா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கிடையவே கிடையாது. ஏன்னா அவன்கிட்டருந்து எல்லாமே போயிடுமா. போனால் போட்டுமே. நாளைக்கு உங்கள் ஊரில் வந்துச்சுன்னா, சவுதி, துபாய் இந்த மாதிரி வந்துச்சுன்னா, இதே நிலைமை அங்கே போட்டால் எவனாச்சும் போடான்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவீங்க? அப்போ தெரியுமா? அப்போ தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? உங்கள் எல்லாமே இழந்துருவீங்கண்ணே. அதே நீங்கள் இன்றைக்கி உதவி பண்ணிங்கன்னா நாளைக்கு அல்லாஹ் உங்களுக்கு வர ஆபத்தை காப்பாற்றுவான். எந்த ஆபத்து வராமல் தடுப்பான். எல்லாம் பண்ணி பார்ப்பான். இது அவங்களுக்குள்ள சோதனை கிடையாது. அதை மட்டும் ஞாபகம். சவுதி, துபாய் இந்த மாதிரி இஸ்லாம் நாடுகள்னால் வரேன். அவங்களுக்காண்டி உள்ள போராட்டம் கிடையாது. நம்ம எல்லாருக்கும் உள்ள போராட்டம், உங்களுக்குள்ள போராட்டம். உங்களுக்கும் சேர்த்து தான் அல்லாஹ் சோதிக்கிறான். அவங்களுக்குள்ள சோதனை நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? தவறு. அது உங்களோட சோதனைகள் அல்லாஹ் பார்க்குறான். நீ இன்றைக்கி சோதனை இருக்கல, நீ என்ன பண்ணுறன்னு பார்ப்பான். நாளைக்கு இதை விட பல மடங்கு, இதை விட பல மடங்கு கொடுப்பான். கொடுக்கல யாராலையும் தடுக்க முடியாது. இப்போயாச்சும் நிறையா காமாஸாக இருக்கட்டும், பல குழுக்கள் நிற்கிறாங்க. இன்னும் அவங்களுக்குன்னா எந்த குழுக்கள் நிற்காமல் நீங்கன்னா எப்படி போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு நான் யாரையும் கஷ்டப்படுத்த நான் பேசலை. இதுக்கப்புறமும் எல்லா நாடுகளும் இஸ்லாம் நாடு கொஞ்சமாச்சும் இறக்கம் முஸ்லீமுன்னு சொல்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கரத்தில் இறங்குங்க. இஸ்லாம் நாடு அனைத்து நாடுகளும் கைகொண்டு அவன் இஸ்லாம்காரன் ஏன்னா அவன்கிட்ட வியாபாரம் நம்மகிட்ட இல்லைன்னா அவன் தோற்று போயிடுவான். எங்கே விற்பான் சொல்லுங்கள்? இஸ்லாம் நாடு அதிகமாக போகுதுன்னா அப்போ இஸ்லாம் நாட்டுக்கு எல்லாத்துக்குமே அவன் தடை போட்டுச்சுன்னா அவன் எங்கே போய் நிற்பான்? எங்கே போய் மூஞ்சி வைப்பான்? யோசிச்சு பாருங்கள். அப்போ எங்கேயுமே அவன் நிற்க முடியாது. அதுலேயும் தோற்று போவான், வாழ்வாளத்துலேயும் தோற்று போவான், அவன் வாழ்க்கையிலையும் தோற்று போயிடுவான். இதெல்லாம் யார் கொண்டுட்டு வரணும்? நம்ம தான் கொண்டுட்டு வரணும். இஸ்லாம் நாடு இவ்வளோ நாடு இருந்து பிரயோஜனம் இல்லையா? தயவு செஞ்சு இஸ்லாம் நாடு நிலச்சி நிற்கணும். நம்ம நம்மளுக்கு அடுத்தவங்களுக்கு உதாரணமாக இருக்கணும். நிறையா பேருக்கு
ஒரு உதாரணமாக நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, நிறையா மதமாக இருக்கட்டும், நிறையா மனசலாக இருக்கட்டும், இஸ்லாம்னா ஒரு உயர்த்தி ஒரு உள்ளம் அப்படின்னு நிறையா நம்ம நினைப்போம். நிறையா பேர் நினைக்கிறாங்க. நிறையா பேர் ஹிந்து மதமாக இருக்கட்டும், கிறிஸ்டின் மதமாக இருக்கட்டும், நம்மளை பற்றி நல்லா நினைக்கிறாங்க. அதை நம்ம காப்பாற்றி கொண்டு வர்றது நம்மளை பொறுப்பு. அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, ஹிந்து மதமாக இருக்கட்டும், கிறிஸ்டின் மதமாக இருக்கட்டும், நம்ம காப்பாற்றுறது நம்மளோட பொறுப்பு. அல்லாஹ் தஆலா அதை தான் சொல்லியிருக்கான், வேறுபாடு பார்க்க சொல்லலை. ஓகேவா? அப்போ நம்ம மற்ற மதத்துக்கே அப்படி சொல்கிறான்னா, தன்னோட சகோதர சகோதரிகள் நம்மளை இஸ்லாம், அப்போ இன்னும் நம்ம போராடி நிற்கணும் அந்த காலத்தில். அந்த மாதிரி போராடி நம்ம இறந்து போனோன்னா அல்லாஹ் தஆலா அதை விட பாவம் எல்லா பாவத்தையும் நம்ம செஞ்ச பாவத்தையும் மன்னிச்சு சொர்க்கத்துக்கு ஜன்னத்து சொர்க்கத்தை போவான். இந்த கேள்வி கணக்கு இல்லாமல். ஏன்னா அந்த காலத்தில் போராடி நம்ம மரணம் அடைகிறோம். அப்போ எவ்வளோ பெரிய பாக்கியம். சும்மா அலுப்பமான உலகம் இது. சும்மா கொஞ்சம் கிடைக்கும், கிடைக்காம இருக்கும். எல்லாமே நம்ம நினச்சதுன்னா கிடைக்குதா யோசிச்சு பாருங்கள். ஆனால் சொர்க்கத்தில் நம்ம நினச்சதும் கிடைக்கும், நினைக்காததும் கிடைக்கும். அது இஸ்லாமுக்கு தெரியாத ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கணும். தெரியாத ஆளுக்கும் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்ச ஆளுக்கும் ஒரு ஊக்கலாம். அது எப்படி சொல்கிறது, நம்ம ஊக்கமிக்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த நினைவாற்றத்தை கொடுக்குறேன், அவ்வளோதான். ஓகேவா? அந்த நினைவு இல்லாமல் நிறையா பேர் ஒரு என்னென்னு சொல்கிற மனநிலை சரியில்லாத மாதிரி இருக்காங்க. இஸ்லாம் நாடுகள் அவங்களுக்குன்னா இதெல்லாம் போகணும், எல்லோரும் பார்க்கணும். இதை போல் நிறையா பேர் காலத்தில் நிற்கணும். அதுக்காக தான் அந்த பதிவு. தயவு செஞ்சு இதுக்கப்புறமும் சும்மா உட்காந்துருக்காதீங்க. உங்களுக்கு வீட்டில் வந்தால் தனக்கு வந்தால் தலைவலி தெரியும்னு இருக்காதீங்க. அடுத்தவங்க வந்தாலும் தலைவலி தான். ஓகேவா? அடுத்த வீட்டு பிள்ளை நம்ம வீட்டு பிள்ளையா நினைங்க. அல்லாஹ் நம்ம வீட்டு பிள்ளையே பாதுகாப்பான், இது நிச்சயம். அதே நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்கள் வீட்டு பிள்ளைக்கு நடக்கும். நான் சும்மா ஒரு இதுக்கு நான் சொல்ல யாரையும் கஷ்டப்படுத்தலை, ஆனால் இதுதான் உண்மை. உங்களுக்கு தன் விடை சண்டை சுடும். கண்டிப்பாக உங்களுக்கு வர்றது உங்களுக்கு திரும்பும். அல்லாஹ் அதுதான் பார்க்குறான். சரிங்களா? தயவு செஞ்சு இதுக்கப்புறம் திருந்தி பாலஸ்தீனை வெற்றி பெறதுக்கு முழு காரணம், முழு உரிமை நம்மகிட்ட தான் இருக்குது, நம்ம கையில் தான் இருக்குது. என்ன சொல்கிறது, நெய் இல்லைன்னா வெண்ணெய்க்கு அலைவாங்க சொல்லுவாங்களே, ஏதோ சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம கையிலே வச்சுருக்கோம் வெண்ணெயை, ஆனால் அலையிறோன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்மகிட்ட இருக்குது அவங்களோட இது. தயவுசெய்து இதுக்கப்புறமும் இது பண்ணாமல் பாலஸ்தீன் வெற்றி பெறணும். சுதந்திர நாளாக பாலஸ்தீன் அமரும். இஸ்ரேல் காலம் எப்படி பாலஸ்தீன் மக்கள் அந்த காலத்தில் விரட்டி அடித்தானா 1965 மேக்ஸிமம் 64 அப்போ அனுப்புனவன் இப்போ அதே இதை நம்ம கொடுக்கணும் திருப்பி. எது? பாலஸ்தீன் இஸ்ரேல்காரரை விரட்டி அடிக்கணும் அதே சேமாக. சும்மா சாப்பாடு இல்லாமல் எதுவும் இல்லாமல் அன்னக்காரியாரையாக வந்தானுங்க, எதுவும் இல்லாமல் அனாதையாக வந்தானுங்க. யார் கை கொடுத்தது? பாலஸ்தீன் மக்கள். ஆனால் பாலஸ்தீன் மக்களுக்கு கொடுக்குறதுக்கு இப்போ யாருமே கிடையாது. அந்த பாலஸ்தீன் மக்களுக்கு நம்ம கொடுக்கணும், இஸ்லாம் மக்கள் கொடுக்கணும். ஏன்னா அப்போ அந்த காலத்தில் யாருமே அதிகமாக இல்லை, இந்த காலத்தில் அதிகமாக இருக்குது. அப்போ இருந்துமே அந்த எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் இருந்தனால பாலஸ்தீன் மக்கள் நல்ல மண் நல்லா பதிவு வச்சான். வரக்கத்தை நேரடியாக இறக்கப்பட்டது அந்த பள்ளிவாசல். அப்போ எவ்வளோ ஒரு புனிதமான மண்ணுக்கு நம்ம உதவி செஞ்சால் நம்மளுக்கு புனிதம் கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும், நன்மை கிடைக்கும், பல விஷயங்கள் நடக்கும். இம்மையிலையும் மறுமையிலையும் அல்லாஹ் தஆலா நம்மளை பாதுகாப்பான். அதை புரிஞ்சுக்கிட்டு சிந்திச்சு வாழுங்க. ஓகேவா? இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. இதுக்கப்புறம் ஹிந்து மதம், கிறிஸ்டின் மதம், வேறு மதம் நாடுகள் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் உதவி செய்யுங்க. இஸ்லாம் மதத்துக்காண்டி மட்டும் சொல்ல, மற்ற மதமாச்சும் யூஸ் பண்ணும். இஸ்லாம் மதம் மட்டும் இல்லை, ஹிந்து மதமும் இப்போ உதவி பண்ணுறாங்க. அது மாதிரி நிறையா ஹிந்து மதம், கிறிஸ்டின் மதம், எல்லா மதமும் உதவி பண்ணணும் பாலஸ்தீன் மக்களுக்குன்னு நான் கேட்குறேன். என்ன செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் போட்டும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி வீடியோலாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் அதில் பேசுங்க. ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.